தேவனுடைய நேரம் என்பது வேதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு போதனை, சத்தியம். தேவன் எதையும் ஏதோ ஒரு நேரத்தில் திடீர்னு நைட்டு சொப்பனம் பார்த்தேன், இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் பரிசுத்தாவியை அனுப்ப போகிறேன், அப்படி கர்த்தர் செய்கிறதில்ல. பாருங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு தீர்மானித்து எப்போ எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பித்து கொண்டிருக்கிறேன். ஏன் இதை அதிகமாய் அழுத்தி நாம் பேசுகிறோம் என்றால், அநேகருடைய வாழ்க்கையில் இந்த கால தாமதம் என்பது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக்கை போட்டுருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடுள்ள உறவிலே அவர்களை தொடர்ந்து முன்னேற விடாமல் கால தாமதங்கள் ஆக 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 ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சோர்வு, ஜெப வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு, கர்த்தரோடு உள்ள உறவிலே பார்த்திங்கன்னா ஒரு தயக்கம், தடுமாற்றம், அநேகருடைய வாழ்க்கையை விதமாய் இந்த கால தாமதம் புரட்டி போட்டு விட்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆகவேதான் கர்த்தர் இந்த நாட்களில் இதை குறித்து நம்மோடு தெளிவாய் பேசும்படி விரும்புகிறார். தேவனுக்கு காலம் என்பது, அவர் திட்டமிட்ட காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நேரம், அவருடைய காலம், அவருடைய குறித்த காலம் வந்துருச்சுன்னா அந்த காட்ஸ் டைமிங், அதனால தான் த லா ஆஃப் காட்ஸ் டைமிங் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இது மாற்றப்பட முடியாத ஒன்று, லாவை மாற்ற முடியாது. நேரத்தை குறித்த ஒரு சட்டம் கர்த்தருக்கு இருக்குது. அந்த சட்டத்தை, அந்த கோட்பாட்டை, அந்த பிரமாணத்தை நம்ம தலைகளனாலும் மாற்ற முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதற்காக வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த லாவை புரிந்து கொண்டு தேவனோடு கோஆப்ரேட் பண்ணும்படி, இந்த லாவோடு ஒத்துழைக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு பகுதியை வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். காலத்தை குறித்து கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும், நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகளை கவனிங்க. சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமில்லை. சுதந்திரவாளி தான், சுதந்திரிக்க வேண்டியவன் தான், ஆனால் சுதந்திரிப்பதற்கென்று காலம் இருக்கிறது. காலத்தை குறித்து ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுகிறார். பாருங்க, அவன் பிறந்ததே சுதந்திரவாளியாக தான் பிறந்திருக்கிறான், அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறான், சுதந்திரவாளியாக தான் பிறந்திருக்கிறான். ஆனால் பிறந்த அடுத்த நாளே போய் எல்லாத்தையும் சுதந்திரிச்சிட்டு அவன் ராஜா மாதிரி உட்கார முடியாது. ஏன்னா அதற்கென்று காலம் இருக்கிறது, இவன் வளர வேண்டியது இருக்கிறது. காலம். 2வது வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும். அடுத்த வசனத்திலே அதே வார்த்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். குறித்த காலம் வரைக்கும் கொஞ்சம் கீழே அடங்கி அமைதியாக தகப்பனுடைய வீட்டில் தான் இருக்கிறான், தகப்பனோடு தான் இருக்கிறான், அதே வீடு தான், சுதந்திரவாளி தான். ஆனால் இவன் சுதந்திரிப்பதற்கென்று குறித்த காலம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. நீங்களும் சுதந்திரவாளி தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:12, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ ரோமர் 8:16 சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. நாம் தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுதந்திரவாளிதான், பிறக்கும் பொழுதே சுதந்திரவாளியாய் பிறந்து விட்டீர்கள். தேவனுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம். தேவனுடைய ஞானம், தேவனுடைய நீதி, தேவனுடைய அருமையாலே சொத்து, தேவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்கு சொத்தம். அது உங்களுடையது. பொசிஷனலி அது ஏற்கனவே உங்களுடையதாகத்தான் இருக்கிறது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை போய் எடுக்கணும்னா, அதை நீங்கள் எடுத்து அனுபவிக்கணும்னா இட் டேக்ஸ் டைம். குறித்த காலம் என்று ஒன்று இருக்கிறது, அதை மறந்துடாதீங்க. குறித்த காலம், அந்த காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவன் கீழ்ப்பட்டவனாக இருக்கிறான். கொஞ்சம் தேவனுக்கு, அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, இந்த காலம் போகுதே, நாள் போகுதேன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு, என் தகப்பன் குறித்த காலம் ஒன்று இருக்கிறது என்கிற அறிவோடு அருமையானவர்களே வெயிட் பண்ண வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த ஒரு வெளிச்சம் நமக்குள்ளே வருமானால், இந்த ஒரு புரிதல் நமக்குள்ளே வருமானால், தேவையற்ற விரக்திகள், தேவையற்ற கர்த்தர் மேலே மனத்தாங்கல்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அறவே ஒளிந்து போகும். கர்த்தர் மேலே அன்பு பெருகும், கிறிஸ்துவின் மேலே அன்பு பெருகும், பரிசுத்த ஆவியானவர் மேலே அன்பு பெருகும். காரணம், எனக்கென்று கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். த டைம் இஸ் கம்மிங். அது வரைக்கும், கர்த்தர் குறித்த காலம் வரைக்கும். ஏன்னா ஏன் கர்த்தர் அந்த காலத்தை குறித்திருக்கிறாருன்னு ஒருவேளை எனக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் கொஞ்சம் தாமதமாக குறித்து வச்சுருக்கிறாருன்னு எனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு புரியும். அவருக்கு புரியுன்றது எனக்கு புரிஞ்சால் போதும். அவருக்கு தெரியுன்றது எனக்கு தெரிஞ்சால் போதும். மை காட் நோஸ் எவ்ரிதிங். இது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒரு மாறாத கோட்பாடாக, மாறாத பிரமாணமாக, மாறாத வார்த்தையாக நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம எதை செய்யணுமோ, கர்த்தர் நமக்கு எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ, என்ன பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரோ, என்ன உத்தரவாதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரோ, அதை சந்தோஷமாக செய்து கொண்டே இருப்போம். பாருங்கள், வாசிக்கிறேன் 3வது வசனம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில், இது ஃபுல்லாக காலத்தை குறித்து தான் பேசுகிறார். பாருங்கள், காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. இப்போ 5வது வசனம் ரொம்ப முக்கியமானது, அதுதான் சொல்ல வந்தேன். 5வது வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது, when the fullness of the time comes. fullness of time என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவான போது, காலம் நிரம்பின போது, ஃபுல்னஸ் நிறைவான போது என்ன நடந்தது? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பாருங்க, இயேசு இந்த உலகத்துக்கு ஏதோ சொப்பனம் பார்த்துட்டு, நைட்டு சொப்பனம் பார்த்தேன் இன்னைக்கு வந்துட்டேன்னு சொல்லி வரல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பூலோகத்துக்கு அவர் வருவதற்கு காலம் நிறைவேற வேண்டியது இருந்தது. இதுதான் பாயிண்ட்டு. இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு காலம் நிறைவேற வேண்டியது இருந்தது, நிறைவாக வேண்டியது இருந்தது, காலம் பூரணமாக வேண்டியது இருந்தது. காலம் பூரணமாவதற்கும் காலம் நிறைவேறுவதற்கும் இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குமானால், காலம் நிறைவேறுவதற்கும் நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும், காலம் நிறைவேறுவதற்கும், தேவன் நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கும், காலம் நிறைவேறுவதற்கும், தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்பதற்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது.
இது நம்ம நினச்சோடனே நாளைக்கே எந்திரிச்சு எல்லாம் நடந்துடுறதில்ல. நேற்று ஜெபம் பண்ணேன், இன்றைக்கி ஒன்றும் கிடைக்கல, கர்த்தர் அப்போ கொடுக்கல போல இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு அறிவீனம், அருமையான இப்படிப்பட்ட எண்ணங்கள், அறிவீனமான எண்ணங்கள், வேதத்துக்கு ஒவ்வாத எண்ணங்கள். பாருங்கள், இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணி நாளைக்கு கிடச்சிட்டா நல்லா தான் இருக்கும், எல்லாரும் அதை எதிர்பார்க்குறோம். உடனே 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 இன்ஸ்டன்ட் உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் நடக்கணும், உடனே நடக்கணும், உடனே எவ்ரிதிங். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் நேற்றும் இன்றும் என்று மாறாதது. இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நம்முடைய கர்த்தர், நான் மாறாதவர். God has appointed some specific time for each one of you. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும், ஆவியிலே எழுத வேண்டும், இருதயத்திலே பதிக்க வேண்டும். கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை. அதை குறித்த புரிதல், அறிவு நமக்கு தேவை. இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கே அதான் பாயிண்ட். இன்னைக்கு இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கே காலம் நிறைவேற வேண்டியது இருந்தது. அதற்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். அந்த காலத்தில் தான் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வருவார்னு வாக்குத்தத்தம் எப்போ கொடுக்கப்பட்டது? தீர்க்க தரிசனம் எப்போ சொல்லப்பட்டது? ஆதாமை ஏவாளும் விழுந்த பொழுது ஏதேன் தோட்டத்தில் வச்சு சொல்லிட்டாரு, ஸ்திரியின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அதுக்கப்புறம் 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 100 வருஷம் அல்ல, 200 வருஷம் அல்ல, கிட்டத்தட்ட 4000 வருடத்துக்கு மேலே கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியான விரும்புகிறார். இதான் குறித்த காலம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 4 அதிகாரத்திலேயே இயேசு வரல பாருங்க. ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் சொல்லி 4 அதிகாரத்தில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மனித மூளை அப்படி தான் சிந்திக்கிறது. இந்த மனிதனுடைய அருமையானுடைய பிரெயின் அந்த மாதிரி யோசிக்கிறது. தாழ்த்த வேண்டும், கர்த்தருக்கு முன்னால் தாழ்த்த வேண்டும், கர்த்தருடைய நேரத்துக்கு முன்னால் நம்மை தாழ்த்த வேண்டும், தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மாறாத பிரமாணங்கள் இவைகள். தாழ்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய நேரத்துக்கு, உம்முடைய காலத்துக்கு. நீர் எப்போ செய்கிறீரோ அதுதான் பெஸ்ட் டைம். நீர் எப்போ திட்டமிட்டிருக்கிறீரோ அதுதான் பெஸ்ட் டைம். அந்த பெஸ்ட் டைமுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஆண்டவரே, சோர்ந்து போக மாட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, இதற்கு பின்னால் நான் பேசுகிறேன். இதுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ரேமா வசனங்களும் சோர்ந்து போகாமல் நம்மை காத்துக்கொள்ள உதவி செய்கிறது. இந்த வார்த்தைகளை தூக்கி ஓரமாக வச்சுட்டோம்னா, பிசாசு ஹீஸ் அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட். அவன் சந்தர்ப்பவாதி. இப்படிப்பட்ட தாமதிக்கிற நேரத்தில் தான், ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன், தாமதிக்கிற நேரத்தில் தான் கரெக்டாக வருவான். நம்ம மனசை குழப்புறதுக்கு, நம்ம மண்டையை குழப்புறதுக்கு வருவான் பாருங்கள். நம்மளை 1008 கேள்விகளை கேட்க வைப்பான். 1008 எண்ணங்கள் நமக்குள்ளே ஓட ஆரம்பிக்கும். இதோட முடிஞ்சதோ, இவ்வளவுதானோ? இந்த கால தாமதம் என்பது அவ்வளவு ஈஸியானது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு எளிதாய் அதை கையாளுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நமக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இது நம்ம பலத்தில் அதை செய்ய முடியாது. நம்முடைய மாம்ச பலத்தில், நம்முடைய சுய பலத்தில், புய பலத்திலலாம் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் இவைகளெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு விளங்குது, இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கே குறித்த காலம் வர வேண்டியது இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற, தேவன் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதுக்கு எவ்வளோ தூரம் அருமையானவர்களே குறித்த காலம் தேவைப்படுகிறது. அருமையானவர்களே, அப்படி ஒரு அதுதான் த லா ஆஃப் காட்ஸ் டைமிங். அந்த காட்ஸ் டைமிங், தேவனுடைய நேரத்துக்காக ஆக்டிவாய் காத்திருந்து, சந்தோஷமாய் காத்திருந்து, விசுவாசத்தோடு காத்திருந்து, உறுதியாய் அதை சுதந்திரிக்கிற வரைக்கும்,
அதை விட்டு பின்வாங்காமல் தொடர்ந்து போகிற ஒரு மன வலிமையை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் படிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் படிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம். இயேசுவை அனுப்புறதுக்கே ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறதுக்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். அவர் நினச்சிருந்தா அவர் மேலே பரலோகம் எழுந்தருளி போன அடுத்த வினாடி பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வந்திருக்கலாம். ஆனால் அவர் வருவதற்கென்று இவர்களை காத்திருக்க சொன்னார். போய் காத்திருங்கள் என்றார். காத்திருங்கள். அவர் பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கென்று ஒரு காலத்தை நான் வைத்திருக்கிறேன், ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். அதை நம்ம மாற்ற முடியாது, நம்ம அதை மாற்ற முடியாது. ஆனால் அது வரைக்கும் தாகத்தோடு, வாஞ்சியோடு, எதிர்பார்ப்போடு, ஜெபத்திலே, வேண்டுதலிலே தரித்திருக்க வேண்டியது இருக்கிறது. அவர் எப்போ செய்வாரோ அப்போ தானே செய்வார். நான் அப்போ என் பாட்டுக்கு சும்மா இருக்கேன். சும்மா இருந்தால் சுத்தமாக எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம். ஒன்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உங்கள் மேலே நிரப்புற வரை, உன்னத பலத்தினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை அங்கே போய் காத்திருங்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் காத்திருங்கள். ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அங்கே போய் காத்திருங்கள். இப்போ பரிசுத்தாவிக்காக நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை. அது வேறு சப்ஜெக்டு. அந்த சப்ஜெக்டு நமக்கு இப்போ நான் பேச விரும்பலை. அன்றைக்கு அவர்கள் பரிசுத்தாவிக்காக காத்திருந்தது போல் இன்றைக்கி நம்ம பரிசுத்தாவிக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அன்னைக்கு பெந்தைக்கோஸ்து நாளில் இறங்கின பரிசுத்தாவியானவர் இன்னும் மேலே போகவே இல்லை, இங்கே தான் இருக்கிறார். தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கிற அத்தனை பேரையும் அவர் உடனடியாக நிரப்புகிறார். அது வேற. ஆனால் தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார், குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும் பொழுது அது வரைக்கும் நம்ம ஆக்டிவாக வெயிட் பண்ணியிருப்போமானால் அந்த நேரத்தை யாரும் தடுக்க முடியாது. அந்த நேரத்தை கர்த்தர் தாமதிக்க மாட்டார். கரெக்டாக சரியான நேரத்தில், குறித்த நேரத்தில் இயேசுவை அனுப்பினது போல, இந்த பூலோகத்துக்கு அனுப்பினது போல உங்கள் வாழ்க்கையில் அந்த குறித்த நேரத்தில் கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார். நான் சொல்கிறேன், ஆதியாகமம் 3:15 கர்த்தர் பேசிட்டார். ஆனால் ஆபிரகாம் வர வேண்டியது இருக்கிறது, ஈசாக்கு வர வேண்டியது இருக்கிறது, யாக்கோபு வர வேண்டியது இருக்கிறது, 12 கோத்திரம் வர வேண்டியது இருக்கிறது, யூதா கோத்திரம் வர வேண்டியது இருக்கிறது, அந்த கோத்திரத்தில் இயேசு பிறக்க வேண்டியது இருக்கிறது. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கிறது. இதெல்லாம் உட்காந்து நான் சொல்கிறேன், அவர் ஸ்கிரிப்டை ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தார் தேவன். அவர் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருந்தார். அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிற வரை அவர் சொன்னது நடக்கலை. அவர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிற வரை அவர் சொல்கிறது நடக்காது. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் உங்களை அறியாமல் ஒரு ஸ்கிரிப்ட் கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கும் பொழுது கட்டாயம் நடக்கும். அது வரைக்கும் நம்முடைய தேவை என்னவென்றால், அவர் ஸ்கிரிப்ட் எழுதுகிற வரைக்கும் நம்ம ஸ்கிரிப்சர்ஸை பார்க்கணும். நம்ம இந்த ஸ்கிரிப்சர்ஸ் மேலே கவனத்தை வைக்கணும். நடக்கலையே ஒன்றும் நடக்கலையேன்னு உட்காந்து தொய்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. வாழ்க்கையில் ஏமாற்றமே மிஞ்சும். இப்போ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர் ஸ்கிரிப்டை முடிக்கிற வரை நம்ம ஸ்கிரிப்சர்ஸை பார்க்கணும். இந்த வசனத்தை நோக்கி பார்க்க வேண்டும், வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும், வார்த்தையின் மேலே கவனத்தை செலுத்தணும். அதை செலுத்தும் பொழுது அந்த வார்த்தை நம்மோட இடைப்பட பேச நான் சொல்கிறேன், நேராக அந்த டைமுக்கு நேராக இந்த வார்த்தை நம்மை நடத்தி கொண்டு போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். யாருக்கு தெரியும், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அந்த குறித்த காலம் வெகு சீக்கிரத்தில் வரலாம். எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்துட்டீங்க, எத்தனையோ காலங்கள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க. இந்த வெயிட் பண்ண காலங்களை ஆக்டிவாக கர்த்தரை உறுதியாய் நீங்கள் பற்றி கொண்டிருக்கிறபடினால் நான் சொல்கிறேன், இந்த குறித்த காலம் வருகிறது. நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள், நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்க அடைவது இல்லை. வெட்கப்பட்டதை போல நீங்கள் உணரலாம், ஆனால் வெட்கப்பட மாட்டீர்கள். உங்கள் தலையை உயர்த்துவார், தலையை நிமிர பண்ணுவார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த குறித்த காலத்தை,
குறித்த ஒரு வெளிச்சம் தொடர்ந்து எங்களுக்குள்ளே வரட்டும். நீர் இயேசுவை அனுப்புகிறதே ஆண்டவரே ஆதியாமத்தில் அனுப்பலை, யாத்திராமத்தில் அனுப்பலை, லேவிராமத்தில் அனுப்பலை. எத்தனையோ ஆண்டுகள் குறித்த காலத்துக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த காலம் நிறைவாகும் பொழுது when the cup is full கர்த்தாவே, அந்த கப் நிரம்பின பொழுது, உம்முடைய காலம் என்கிற அந்த கப் நிரம்பின பொழுது உம்முடைய குமாரன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பினீரே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த காலம் என்கிற கப் நிரம்புறதுக்கான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த குறித்த காலத்திலே கர்த்தாவே, நீர் சொன்ன வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப் போகிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் அதை பற்றி பிடித்துக்கொள்ள ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.